அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது நெஸ்டட் லிஸ்ட். இது பார்த்திங்கன்னா உள்ளமைக்கப்பட்ட பட்டியல்னு சொல்லி தமிழில் நாங்கள் சொல்லுவோம். இது எப்படி இருக்குமாண்டா, பாடிக்குள்ளே நாங்கள் லிஸ்ட் கொடுப்போம் இல்லையா. இப்போ பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜூவல், அதாவது அன்னோட லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் லிஸ்ட் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்கும்போது அந்த லிஸ்ட் அந்த பட்டியலுக்குள்ளே இன்னொரு பட்டியல், அப்போ திருப்பி அன்னோட லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது இப்போ உதாரணமாக பாடிக்குள்ளே யூஎல்ன்னு சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எல்ஐன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் ஏதாவது இப்போ கேக்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி எல்ஐன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போடாமலுக்கு, ஸ்லாஷ் போட்டு எல்லையை முடிக்காமலுக்கு அதுக்குள்ளேயே ஒரு உள்ளடக்கப்பட்ட பட்டியல் ஜூவல்னு சொல்லி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதாவது ட்ரிங்க்ஸோட சம்மந்தப்பட்ட ஏதாவது வகைகள் அதுக்குள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதை லிஸ்ட்டில் தான் நாம் கொடுத்துட்டு நாம் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ஜூவலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த எல்லையை முடிக்கலை இல்லையா, அந்த எல்லையை ஸ்லாஷ் போட்டு இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லிஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி ஸ்லாஷ் போட்டு இன்னொரு லிஸ்ட்டும் 1 இல்லை 2 எவ்வளவும் கொடுத்துட்டு நாம் அந்த லிஸ்ட்டையும் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடங்கினோம் மேலுக்கு யூஎல்ன்ற அதையும் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு பார்க்கோம். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகின்றோம். பாடிக்குள்ளே யூஎல், அதுக்கப்புறம் லிஸ்ட், இதில் நான் மோஸ்டர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸ்லாஷ் போட்டு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட்டில் பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பேஸ்ட்ரீஸ்லேயே நான் உள்ளுக்கு இன்னொரு பட்டியலை கொடுக்குறேன். அப்போ யூஎல்ன்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது பேஸ்ட்ரீஸை கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு எல்லையை முடிக்காமலுக்கு திருப்ப யூஎல்ன்ற அந்த பட்டியலுக்குள்ளே வார பட்டியல், அதனால் திருப்ப நாம் யூஎல்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்ப அந்த லிஸ்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். அந்த பேஸ்ட்ரீஸ், அதாவது அந்த பேஸ்ட்ரீஸோட சம்மந்தப்பட்டது. அதுக்குள்ளே இப்போ நான் அடுத்த லிஸ்ட்டில் ஹொரிசன்ட்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த எல்லையை முடிக்கிறேன். அடுத்த லிஸ்ட்டில் மைல் ஃபீல்ட்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து அந்த ஸ்லாஷ் போட்டு அந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாமியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு நான் இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த லிஸ்ட்டில் ப்ராஃபிட் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்லாஷ் போட்டு இந்த லிஸ்ட்டையும் முடிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரீஸ் கீழே நாம் உள்ளமைக்கப்பட்ட ஒரு பட்டியலை கொடுக்குறோம். என்ன பட்டியல்? உள்ளமைக்கப்பட்ட பட்டியல். பேஸ்ட்ரீஸுக்கு கீழே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, முடிக்காமலுக்கு, அதாவது பேஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணினோம் முடிக்கலை, அதுக்கு கீழே நம்ம யூவலண்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டாக கொடுக்குறோம். என்னது? இந்த பேஸ்ட்ரீஸ்ன்ற வகைகள். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம்ன்றா ஸ்லாஷ் போட்டு அந்த யூவல் இடையில தொடங்கினோம் இல்லையா, அதை முடிச்சிட்டு அந்த பேஸ்ட்ரீஸ்ன்ட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு எல்லாம் முடிக்கலை இல்லையா, என்னத்தான் நாம் அதை முடிக்க போகிறோம். இது அவ்வளவும் பேஸ்ட்ரீஸோடு சம்மந்தப்பட்டவை என்றதான் இதனுடைய அர்த்தம். அப்போ லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறோம். அதாவது மொசஸ் பேஸ்ட்ரீஸ் இன்னொரு லிஸ்ட்.
மூன்றாவதாக டாட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு எல்லையை லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ஜூவெல்லையும் க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நாம் இங்கே கொடுத்த லிஸ்ட்டில் மெயின் பார்த்திங்கன்னா மொசஸ், பேஸ்ட்ரீஸ், டாட்ஸ். அதில் பேஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த வகைகள் இருக்குன்றதான் இதனுடைய அர்த்தம். அதை பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் இப்படி வரும். இப்போ நாங்கள் இதை பிசியில் பார்க்கலாம்.